நன்றுடையானை தீயதிலானை நரைவெல்லேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிருமே. எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதின குருமணியினுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்லாசிகள். வருகின்ற ஆண்டு பராபவ வருடம் அதனுடைய பெயராகும். இது சித்திரை விசு என்றும் போற்றுவார்கள். அன்றைய நன்னாளில் காலையில் முக்கணிகளை பார்ப்பதும் கண்ணாடிகள் அதில் தரிசிப்பதும் இதன் மூலமாக இயற்கை வளங்களும் அந்தந்த இல்லத்தார்களுக்கு செல்வ செழிப்புகளும் வளரும் என்பது பாரம்பரியமான ஒரு ஐதீகம். இந்த ஐதீகத்திலே நமக்கு இந்த பராபவ வருடம் இந்த உலகத்தில் பின்பகுதிகளில் மழை அதிகமாக பெய்யும் என்றும் பசுக்கள் அதாவது உயிரினங்கள் நல்ல தழைக்கும் என்றும் இந்த 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பங்கள் கிடைக்கும் என்றும் எந்த விதத்திலேயும் தானியங்கள் நல்ல வகையில் விளைச்சல் கொடுக்கும் என்றும் இந்த பராபவ வருடம் பலன் வெண்பா காட்டுகிறது. மிக்க பராபவத்தில் மேதினியில் பின்மழையாம் தக்க பசுக்கள் தழைக்குமே இக்குப்பளிக்காது 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காதெனவே கருது என்று அந்த வெண்பா காட்டுகிறது. இந்த வருடத்தில் ஆன்மீகம் நல்ல வகையில் வளரும் என்றும் ஆன்மீகத் துறையில் இருப்பவர்கள் பல சாதுக்களின் நட்புகள் கிடைக்கும், வெளிநாட்டின் இருக்கின்ற சிறுபான்மையர்களுக்கு பல இடையூறுகள் ஏற்படும் என்றும் போர்கள் ஒரு முடிவுக்கு வராத நிலையை இந்த காட்டுகிறது. காரணம், குரு 3 முறை ராசி பிரவேசம் செய்கிறார். மிதுனத்துக்கு இருந்து மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு போய் திரும்பி மிதுனத்துக்கு வந்து சிம்மத்தில் நிற்கிறார். இப்படி ஒரு குரு 3 முறை பிரவேசம் செய்தால் பல உயிர்களுக்கு ஆபத்து என்று நமக்கு இந்த வருடத்திய பலன் கூறப்பட்டிருக்கிறது. அதிலே வெளிநாட்டிலே வாழ்கின்றவர்கள் தாய்நாட்டிற்கு திரும்புகின்ற ஒரு பலனும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பல வகையாக அரசு துறை, விவசாயத்துறை போன்றவை, ஆன்மீகத்துறை என்று பல துறைகளிலேயும் இந்த பஞ்சாங்கம் கணிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நம்முடைய முன்னோர்கள் வகுத்த இந்த பஞ்சாங்கம் தேதி, நட்சத்திரம், யோகம், கரணம் இவைகளை பார்க்க வேணும். இல்லை படிக்க வேணும் நித்தம். இல்லை படிப்பவர்கள் சொல்ல கேட்க வேண்டும். அப்படி பண்ணால் கங்கா ஸ்நானமாச்சு என்று கங்கா தீர்த்தமாடிய புண்ணியம் கிடைக்கும். அத்துடன் இந்த ஆண்டிலே இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக ஒரு கோடிக்கணக்கான பேர்களுக்கு ஒரு புதுவிதமான வைரஸ் போன்ற நோய்கள் பரவி உயிர்களுக்கு ஆபத்து என்று காட்டப்பட்டிருக்கிறது.
இதெல்லாம் இந்த ஆபத்துக்கள் எல்லாம் ஒரு வகையில் வந்தாலும் கூட நாம் இறை வழிபாட்டின் மூலமாக அதிலிருந்து விடுபட வேண்டும். ஏனென்றால் எல்லோரும் இதை நாம் மறைத்து சொல்லி சொல்வதற்கில்லை. இருந்தாலும் உண்மையாக இப்படி ஒரு ஜோதிடத்திலே பேசப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட நம்முடைய இறை வழிபாடு உயிர்களை காக்கும் என்கின்ற உறுதிப்பாடு நமக்கு இருக்க வேணும். ஆனால் தான் நன்றுடையானை சாமி எதுக்கும் தீயது செய்ய மாட்டான், தீயதிலானை நரைவெல்லேறு ஒன்றுடையானை, அவன் நல்லதே செய்வானே தவிர தீயது செய்ய மாட்டான். அதுதான் இறைவனுக்குரிய பெருங்கருணை. அது இந்த பராபவ வருடந்தோறும் ஒவ்வொரு ஆண்டு பிறக்கிறது. ஆனாலும் கூட இந்த பராபவ வருடம் பிறப்பு சிறப்பாக அமைந்திருக்கிறது. இந்த வருடத்தில் இந்த குரு பெயர்ச்சி 3 முறை ராசிக்கு சென்று வருவதனால் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புக்கு தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஐப்பசி வரைக்கும் அந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இருந்தாலும் கூட நாம் இறை வழிபாட்டினால் எல்லோரும் இன்பம் பெற்று துன்பம் நீங்கி நல்ல மனநிலையோடு நல்ல இறைபக்தியோடு செழித்தோங்க வேண்டும். எல்லோரும் எல்லா நலன்களும் பெற வேண்டும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை பந்தமாக்கி கொள்ள வேண்டும். உலகில் ஏற்பட்டிருக்கின்ற போர் தன்மைகள் எல்லாம் குறைய வேண்டும். அதற்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்து புத்தாண்டு நன்னாளில் தர்மயாதின தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமது நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.